அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இப்போ புது வீடை பற்றி பார்க்க போகிறோமுங்க. அதாவது கோயமுத்தூரில் நம்ம சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் கோவில்பாளையத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த வீடு இருக்குது. இந்த புத்தம்புது வீடு 6 வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதாவது 6மே வெவ்வேறு கலரில் இருக்குங்க. அளவெல்லாம் ஒன்று தான், ரூம் சைஸு ஒன்று தான், எல்லாம் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. கலர் பெயிண்டிங் மட்டுங்க வெவ்வேறு கலரு. இந்த வீடு கோயமுத்தூர், அதாவது நம்ம கோவில்பாளையத்துக்கு பக்கத்தில் வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூட் ஆகுங்க. அருமையான வீடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க. வீட்டு மனையினுடைய அளவு 31க்கு 40 அதாவது 1250 ஸ்கொயர் ஃபீட்டு, 2.87 சென்டுங்க. இது பில்டப் ஏரியா 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது இந்த வீட்டில் கார் பார்க்கிங் 13க்கு 17 என்ற அளவுலையும், லிவிங் ஹால் 16க்கு 16, 2 பெட்ரூமு 16க்கு 10, அட்டாச்சு 5க்கு 5, கிச்சன் 8க்கு 10, அவுட்டர் டாய்லெட்டு 6க்கு 4, தண்ணி தொட்டி பெரிய தொட்டி 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்குங்க. ஒரு போரும் இருக்குது. அருமையான இடத்துல இருக்குங்க. சுற்றி பக்கத்துலேயே இதே லைனில் 10 வீடு கட்டி சேல் ஆயிடுச்சு. அது பாருங்கள், ஒரே வாரத்திலே சேல் ஆகிடுச்சுங்க. அதனால் இந்த வீடை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடு நல்ல வீடுங்க. அதனால் நம்ம இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டால் இந்த வீட்டுக்கு 2 டபுள் டோர் போட்டு அருமையாக பண்ணி இந்த டோரை வச்சுருக்காங்க. அதில் நம்ம நடந்து போகிறதுக்கு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கார் போகிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க. கார் போகிறதுக்காக பாருங்கள், நம்ம போர்ட்டிக்கோ வந்துட்டோம். டோரை திறந்தாச்சு, போர்ட்டிக்கோ வந்துட்டோம்ங்க. இந்த போர்ட்டிக்கோ அதாவது கார் பார்க்கிங் 13க்கு 17 அருமையாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் கார் நிற்க எடுக்க வைக்கிறதுக்காக டைல்ஸ் நல்ல க்ரீப்பாக அந்த டைல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. நல்ல டைல்ஸாக பார்த்து போட்டிருக்காங்க. நம்ம வால் செவரு எல்லாமே அந்த 11 அடிக்குமே நீட்டாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. டோரும் நல்ல டோர், அருமையான டோராக போட்டிருக்காங்க. நம்ம வாசலுக்கு கிரேனைட்டு, ஸ்டெப்ஸுக்கு கிரேனைட் வச்சு நல்லா படி கட்டியிருக்காங்க. பாருங்கள், சுற்றி வர பில்டிங்கை சுற்றி வர கொஞ்சம் இடமும் இருக்குங்க. போகலாம் வரலாம், அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். கீழேயே அவுட்டர் பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஸ்டேர் கேஸு காங்கிரீட்டால் அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அதாவது லிவிங் ஹால் வரவேற்பறைக்கு நம்ம போயிட்டோம். பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது, அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்குது. அந்த ஹால் அருமையாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. அதில் பாருங்கள், நம்ம டிவி யூனிட் அவ்வளோ சூப்பராக அதை இது பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கீழே எல்லாம் சாமான் அதுக்கானதெல்லாம் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு நம்மளுக்கு ஒரு சன்னலும் கொடுத்து அதில் குழந்தைகள் கம்ப்யூட்டரு வச்சு பார்க்குறதுக்கு, வைக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இதிலே பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், அந்த வெண்டிலேஷன் காற்றோட்டமான சன்னல்லாம் அதில் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே இருந்தபடிக்கே நம்ம கிச்சனுக்கு இப்போ போக போகிறோம். கிச்சனை பாருங்கள், சூப்பரான கிச்சனுங்க. மாடுலர் கிச்சன் நல்லா இருக்குது. கிச்சன் டேபிள் நல்லா 2 அடிக்கு அகலத்துக்கு எல் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அளவு 8க்கு 10. பாருங்கள், கிச்சன் டேபிள் அந்த 2 அடி அகலத்துக்கு எல் டைப்பில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் கிச்சன்லேயே அந்த மாடுலர் கிச்சனை கண்டு கீழே எல்லாமே பொருள்களை வைக்கிறதுக்கு, பாத்திரமெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது. கீழே அந்த எல் ஷேப்பு கார்னர்லேயும் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கிறது மாதிரி இருக்குது. கார்னர் யூனிட்டு பாருங்கள் திறந்து காமிக்கிறேன். பாருங்கள் அந்த கார்னர் யூனிட்டு அந்த மெதுவாக திறக்க வேண்டியிருக்கு. ஆமாம், அது மெதுவாக திறந்ததே இதாகும். பாருங்கள், அருமையாக அந்த கார்னரில் பெரிய பாத்திரமெல்லாம் அது இதெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு எந்த குறையுமே இல்லைங்க. எல்லா பொருள்களும் சமையலுக்கு உள்ளதெல்லாம் வச்சு எடுக்கிற அளவுக்கு நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. மேலேயும் பாருங்கள், நீட்டாக கபோர்டு, இந்த லாஃப்ட்லேயும் மேலே கிச்சன் லாஃப்ட்டில் நீட்டாக கபோர்டு வச்சுட்டாங்க. அதனால் ஸ்டோரேஜ்க்கு எந்த குறையுமே இல்லைங்க. வீட்டுக்கு வேண்டிய எல்லா சாமான்களும் அதில் வச்சிடலாம். இப்போ மறுபடி நம்ம மாஸ்டர் பெட்ரூமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், பெட்ரூம்குள்ளே டோரு அருமையான டோரு நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. வந்துட்டான். இது மாஸ்டர் பெட்ரூமு 10க்கு 16 வித் அட்டாச்சாக இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் 5க்கு. பெட்ரூம்லேயும் நல்ல வெண்டிலேஷன் காற்றோட்டமானது. அங்கேயுமே பாருங்கள், நம்ம பீரோல் வச்சுருக்காங்க. பீரோல் வச்சு மேலேயும் லாஃப்ட் அது மாதிரி மேலேயும்
கபோர்ட் இருக்குங்க. அதாவது வார்ட்ரோப், உங்களுக்கு பிள்ளைகளுடைய துணிமணிகள் மடித்து வைக்கிறனால வச்சுக்கலாம், ஹேங்கரில் கோர்த்து தொங்க அயன் பண்ண வடிக்க அப்படியே தொங்க போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ பாத்ரூம் டோரு நம்ம ஜிலு ஜிலுன்னு இருக்குது பாருங்கள், டோரு அருமையான கலரில் போட்டிருக்காங்க. பாத்ரூம் பாத்ரூம் வந்து 5க்கு 5, அதோட ஹைட் ரூப் வரையுமே பாத்ரூம் டைல்ஸு நல்லா நீட்டாக ஒட்டியிருக்காங்க. ஒயிட் கலரில் அழகாக ஒட்டியிருக்காங்க நல்லா. இப்போ மறுபடி இன்னொரு பெட்ரூமை பார்க்குறதுக்காக வரோம். அதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான் பாருங்கள். அதுக்கும் நல்லா பெட்ரூமுக்கெல்லாம் டோர் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி டோருங்க பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூமு அதுவுமே 16க்கு 10 தான் மாஸ்டர் பெட்ரூமு. வித் அட்டாச்சோடு இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கேயுமே பாருங்க வார்ட்ரோப் நல்ல அருமையான பீரோவில் நீங்கள் கொண்டு வரதுக்கு தேவையில்லை, வாங்கவும் தேவையில்லைங்க. அந்த மாதிரி பீரோவில் வைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே இங்கே வைக்கிறதுக்கு எல்லா இதுவும் இருக்குது. இந்த மேலேயும் கபோர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே என்ன வேணும்? நீட்டாக இருக்குது பாருங்கள். பார்ட்டிகள் டைப்லேயும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வச்சுக்கலாம். ஹொரிசாண்டல்லையும் மேலே நம்மளுக்கு சாமான் வச்சுருக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம பாத்ரூம் ரெஸ்ட் ரூமுக்கு டோர் கதவெல்லாம் பார்த்தீங்களா, ஃப்ளெக்சிபிள் டோர் தான் இருந்தாலும் அவ்வளவு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க. இதுலேயுமே அதே மாதிரி தான் ரூப் வரையுமே டவில்ஸ் ஒட்டியிருக்காங்க. நல்ல கலருங்க, அருமையான கலர். நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ நேராக வெளியில் வந்து படிக்கு வெளியே பாத்ரூம் இருக்குது. நம்ம நேராக மொட்டை மாடிக்கு போகிறோம் பாருங்கள். அவுட்ரு பாத்ரூமு இந்தியன் டைப்பில் இருக்குங்க. மொட்டை மாடிக்கு போகிறேன். இதில் வந்து கைவிடி எம்எஸ்ஸில் நல்லா ஸ்டீலில் போட்டு இது பண்ணியிருக்காங்க, சேஃபாக வச்சுருக்காங்க. பிடிச்சிக்கிட்டே மேலே ஏறி போகலாம், குழந்தைகள் கூட ஏறி போகலாம் மேலே. அப்புறம் பாருங்கள் சார், மேலே வந்துட்டேன். மேலே நம்மளுக்கு 2 தண்ணி தொட்டி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி துணிமணி காயப்படுறதுக்கு கவர் இருக்குது. அதே கோயம்புத்தூரில் இப்போ நல்ல மழை வருது, காற்று இருக்குது பார்த்துங்க. காற்று மழை அப்படியே ஜிலுன்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு அன்பான வேண்டுகோள், அதாவது நம்ம யூடியூப் சேனல் எம்எம் ரியல்டர்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதே உங்களுக்கு கோயம்புத்தூரில் எல்லா இடங்கள்லையும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து சேர்ந்துருங்க. ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நன்றி கலந்த வணக்கம். இதை விட இன்னும் பெற்றான வீடியோவோட உங்களுக்கு பதிவு பண்ணி உங்களை சந்திக்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ.